மதன் கவிதைக்கு வரவேற்கிறோம். இன்றைய கதை. இந்தியாவில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு காலத்தில் மோகன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். துரதிருஷ்டவசமாக மோகன் தனது சோம்பேறித்தனத்திற்காக அறியப்பட்டார். பெரும்பாலான நேரத்தை தூங்குவதிலும் எந்த வேலையையும் தவிர்ப்பதிலும் இருந்தார். அவனது எதிர்காலம் குறித்து கவலை கொண்ட அவனது பெற்றோர் மோகனின் அலட்சியம் அவனது வாழ்க்கை இலக்குகளை அடைவதில் தடையாக இருக்குமோ என்று கவலைப்பட்டார்கள். ஒருநாள் கௌதமபுத்தர் அருகிலுள்ள கிராமத்திற்குச் சென்றதைப் பற்றி மோகன் கேள்விப்பட்டார். கடின உழைப்பு மற்றும் சுய ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து புத்தர் உரை நிகழ்த்தவிருந்தார். ஆர்வத்துடனும் சோம்பலைப் போக்க ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடனும் மோகன் பேச்சில் கலந்து கொள்ள முடிவு செய்தார். புத்தர் பேசுகையில் பெரிய ஆசிரியரின் வார்த்தைகளில் பொதிந்திருந்த ஞானமும் நுண்ணறிவும் மோகன் கவர்ந்தன. புத்தர் சுய ஒழுக்கம், கடின உழைப்பு மற்றும் ஒருவரின் இலக்குகளை அடைவதில் சோம்பேறித்தனத்தின் தீங்கான விளைவுகள் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். சோம்பேறித்தனம் எப்படி வருத்தமும் மகிழ்ச்சியின்மையும் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்பதை அவர் எடுத்துரைத்தார். உரையின் முடிவில் புத்தர் கேள்விகளுக்கான தளத்தை திறந்தார். சோம்பேறித்தனத்திற்கு தீர்வு காணும் ஆவலில் மோகன் கையை உயர்த்தி, சோம்பலைப் போக்கி நான் எப்படி அதிக உற்பத்தித்திறன் அடைவது? புத்தர் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். சோம்பலை வெல்வதற்கான முதல் படி, இது ஒரு பழக்கம் என்பதை புரிந்துகொள்வது. எல்லா பழக்கங்களையும் போலவே அதை உடைக்க முடியும். முக்கியமானது சிறியதாகத் தொடங்கி படிப்படியாக உங்கள் ஒழுக்கத்தையும் பணி நெறிமுறையையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். சிறிய இலக்குகளை அமைக்கவும். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவற்றை அடைவதற்காக உழைக்க வேண்டும். காலப்போக்கில் உங்கள் சோம்பல் படிப்படியாக மறைந்து நோக்கம் மற்றும் உந்துதல் உணர்வால் மாற்றப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். புத்தரின் அறிவுரையை மனதில் கொண்டு மோகன் தனது அன்றாட வழக்கத்தில் சிறிய மாற்றங்களைச் செய்யத் தொடங்கினார். அவர் அதிகாலையில் எழுந்திருக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் ஒரு சில மணிநேரங்களை படிப்பதற்காகவும் தனது இலக்குகளை அடையவும் அர்ப்பணித்தார். காலப்போக்கில் அவர் அதிக உற்பத்தி மற்றும் ஊக்கமளிப்பதைக் கண்டுபிடித்தார். மேலும் அவரது சோம்பல் மெதுவாக ஆனால் நிச்சயமாக மறைந்து கொண்டிருந்தது. இறுதியில் மோகன் தனது இலக்குகளை அடைந்து தனது சமூகத்தில் வெற்றிகரமான மற்றும் மரியாதைக்குரிய உறுப்பினரானார். சோம்பேறித்தனத்தை வெல்வதற்கும் வாழ்வின் நோக்கத்தைக் கண்டறிவதற்கும் வழியைக் காட்டிய கௌதம் புத்தருக்கு நன்றியுள்ள மோகன் இனி ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என்று தனக்குத்தானே வாக்குறுதியளித்தார். சோம்பேறித்தனத்திற்கு அடிபணிய ஆசைப்படும் போதெல்லாம் புத்தரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து முன்னேறிச் செல்வதற்கான பலத்தைக் கண்டடைவார். சோம்பலை வெல்வதற்கான முதல் படி, அதை ஒரு பழக்கமாக அங்கீகரிப்பதும் உறுதியும் ஒழுக்கமும் சிறிய படிகளும் இருந்தால் அதன் பிடியில் இருந்து விடுபட்டு நோக்கமுள்ள மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நினைவூட்டுவதாக மோகனின் கதை செயல்படுகிறது. பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.